ஈவினிங் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். என்னோட ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுதா? ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம HTML, CSSல பேசிக்கா கவர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கும் நாளைக்கும் ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிறது ரொம்ப வாஸ்ட் டாபிக். ஓகேவா? பட் நம்ம என்ன பண்றோம்னா சிம்பிளா கொஞ்சம் நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெப் டெவலப்மெண்ட்ல உள்ள பேசிக்கா ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்ன தெரியணுமோ அதை மட்டும் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு ஃபுல்லா எப்படி இருக்குன்னா, நீங்க நார்மல் ஒரு பைத்தான் லாங்குவேஜ் புதுசா படிக்கிறீங்க, ஒரு சி ப்ரோக்ராமிங் புதுசா படிக்கிறீங்கன்னா, அதுல என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணுவீங்கன்னா, எடுத்த உடனே வேரியபிள்ஸ்னா என்னன்னு படிப்பீங்க. அடுத்து டேட்டா டைப்ஸ் படிப்பீங்க. அதுக்கப்புறம் லூப் கான்செப்ட் படிப்பீங்க. லூப்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் அந்த மாதிரி படிப்பீங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன படிப்பீங்கன்னா, அரேஸ் படிப்பீங்க. இதெல்லாம் படிப்பீங்கல்ல. சோ இந்த கான்செப்ட்ஸ பேசிக்கா இன்னைக்கு கவர் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் நாளைக்கு வந்துட்டு நம்ம ஈவென்ட், டாம் மேனிபுலேஷன், வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான கான்செப்ட நாளைக்கு கவர் பண்ணலாம். ஓகே. சோ இங்க உள்ள எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு இங்க சி தெரியும்? சி லாங்குவேஜ் நல்லா தெரியுங்கிறாங்க. தம்ஸ் அப் சிம்பிள் போடுறீங்களா? எல்லாருக்குமே ஓரளவுக்கு சி லாங்குவேஜ் தெரியும் தானே? பேசிக் சின்டாக்ஸ் தெரிஞ்சா போதும் அதான். நான் ஏன் இந்த கொஸ்டின் கேக்குறேன் அப்படின்னா, ஓகே மேக்ஸிமம் எப்படியும் அந்த உங்களுக்கு அந்த சின்டாக்ஸ் தெரிஞ்சிருந்தாலே ஓகே தான். ஓகே. வெரி குட். சோ என்னன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் உங்களுக்கு அப்படியே சி லாங்குவேஜ் எடுத்த மாதிரி தான் இருக்கும். சி லாங்குவேஜ்ல என்ன சின்டாக்ஸ் படிச்சிருப்பீங்களோ சிமிலர் டு அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் சின்டாக்ஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும். பட் இப்ப கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா அதே மாதிரி கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு இதுக்கும் செமிகோலன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த சின்டாக்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபார் லூப்பா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரே சின்டாக்ஸா தான் இருக்கும். பைத்தான் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும்ல, கொஞ்சம் சிம்பிளா இருக்கும் பைத்தான் சின்டாக்ஸ். சோ இங்க வந்து சி ப்ரோக்ராமிங் சின்டாக்ஸ் மாதிரி தான் இருக்கு ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே. சோ ஜாவா ஸ்கிரிப்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சோ இப்ப HTML, CSS ஜஸ்ட் டிசைனிங்க்கு யூஸ் பண்றோம்ல, ஜாவா ஸ்கிரிப்ட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூஐக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பேக் எண்ட் சர்வரோட கனெக்ட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஜாவா ஸ்கிரிப்ட் போத் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் ரெண்டுத்துலயுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் ஜாவா ஸ்கிரிப்ட். நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்கா என்ன பார்க்க போறோம்னா, சோ நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒரு லாங்குவேஜ்னு எடுத்தோடனே நீங்க என்ன படிப்பீங்கன்னா, அந்த லாங்குவேஜ்ல இப்போ இதுல வந்து என்ன படிப்பீங்க, பைத்தானா இருக்கட்டும், சியா இருக்கட்டும், எடுத்தோடனே பிரிண்ட்எஃப்ல ஹலோ வேர்ல்டு அப்படின்னு டைப் பண்ணுவோமா, அதே மாதிரி இப்ப நம்ம எங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்ன யூஸ் பண்ணா கன்சோல் டாட் லாக். இப்ப எனக்கு பிரிண்ட்எஃப்ல எதுக்கு நான் பிரிண்ட்எஃப் யூஸ் பண்றேன், சோ நீங்க என்னன்னா நார்மலா இப்ப நீங்க HTML ரன் பண்ணணும்னா எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னா, இங்க நான் இண்டெக்ஸ் டாட் HTML நார்மலா ஒரு HTML ஃபைலே ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே. சோ அதுல ஓபன் பண்ணிட்டு இந்த பாடிக்குள்ள நீங்க எழுதுற கோடு ஸ்டார்டிங்லயே சொல்லிருப்பேன். இந்த பாடிக்குள்ள நம்ம எழுதுற கோடு தான் நமக்கு என்ன ஆகும், வெப்சைட்ல டிஸ்பிளே ஆகும். ம்? ஆனா இந்த பாடிக்கு கீழே எழுதுற கோட் நமக்கு வெப்சைட்ல டிஸ்பிளே ஆகாது. நம்ம என்ன பண்ண போறோம், ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு வெப்சைட்ல டைரக்டா டிஸ்பிளே ஆகக்கூடிய கோடு கிடையாது. இட்ஸ் லைக் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட். HTML, CSSங்கிறது ஸ்பெஷலி மேட் ஃபார் வெப் பேஜ், வெப் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் கிரியேட் பண்ணப்பட்டது. சோ நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதும்போது அத தனியா ஸ்கிரிப்ட் டேக்குள்ள தான் எழுதணும். ஓகேவா? அந்த பாடிக்குள்ள எழுதக்கூடாது. தனியா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு இது யூஸ் பண்ணி தான் நீங்க எழுதணும். ஓகே. இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் டேக் எப்படி நீங்க CSS எழுதும்போது ஸ்டைல் டேக் உள்ள எழுதுவீங்களோ, அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டையும் நீங்க என்ன யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் டேக் உள்ள தான் எழுதணும். ஜாவா ஸ்கிரிப்ட நீங்க எப்படியும் பண்ணிக்கலாம்னா, இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் டேக் உள்ளயும் எழுதிக்கலாம். ஆர் அதர்வைஸ் நீங்க ஒரு நியூ ஃபைல் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் இப்படின்னு ஓபன் பண்ணி அண்ட் தென் அந்த ஃபைல இங்க நம்ம சிஎஸ்எஸ் வச்சு லிங்க் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இங்க வந்து லிங்க் பண்ணியும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் பெரும் இந்த இதுல வந்து நான் மோஸ்ட்லி நான் இப்படிதான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? நம்மளோட சேம் ஃபைல்லையே ஒரு இன்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்டா தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த மாதிரியே ஆனா யூஸ் பண்ணலாம். ஓகே.
சோ நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்கிரிப்ட் டேக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு கன்சோல் டாட் லாக்ல ஒரு இது பிரிண்ட் பண்றேன். இது எதுக்கு சிமிலர் அப்படின்னா நீங்க எடுத்த உடனே சி ப்ரோக்ராமிங்ல பிரிண்ட்எஃப்ல ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி பைத்தான்ல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணுவீங்க. சோ அது அப்படின்னா என்ன மீனிங், நீங்க பிரிண்ட்எஃப் குள்ள எதை டபுள் கோட்ஸ்ல பிரிண்ட் பண்றீங்களோ அது அப்படியே வெப்சைட்ல மீன் அவுட்புட்ல டிஸ்ப்ளே ஆகும். இங்க வெப்சைட்ல எதுவுமே டிஸ்ப்ளே ஆகாது. இங்க நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி தான் அவுட்புட் பார்ப்போம். சோ நான் கன்சோல் டாட் லாகுக்குள்ள அதே மாதிரி ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு எழுதுறேன். ஓகே, இப்ப நீங்க இதை ரன் பண்ணி பார்க்கும்போது நீங்க இப்ப ஓபன் வித் லைவ் சர்வர்னு கொடுத்து ரன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ உங்களுக்கு அவுட்புட்ல எதுவுமே டிஸ்ப்ளே ஆகாது. நமக்கு என்ன பண்ணணும், இன்ஸ்பெக்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும். சோ இதுல நீங்க போயிட்டு கன்சோல்குள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களோட அவுட்புட் வந்திருக்கும். ஹலோ வேர்ல்டு நீங்க அவுட்புட் வந்திருக்கா. சோ நீங்க கன்சோல்குள்ள போய் தான் பார்க்கணும். ஜாவாஸ்கிரிப்ட் அவுட்புட்டை நீங்க டைரக்டா பார்க்க முடியாது. கன்சோல் டாட் லாக்ல இன்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்க. ஓகேவா. சோ இப்படிதான் நம்ம வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் கோட வந்துட்டு ரன் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். அதை எப்படி நம்ம வெப் பேஜ்ல ஜாவாஸ்கிரிப்ட கொண்டு வர்றதுங்கிறது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எல்லாமே மேக்சிமம் நம்மளோட கன்சோல்குள்ள போய் தான் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். கன்சோல்குள்ள போயிட்டு சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் அகைன் ஒரு டைம் ரிப்பீட் பண்றேன். ஓபன் வித் லைவ் சர்வர் கொடுத்து ரன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அதுல இங்க போய் நிறைய பாக்ஸஸ் இருக்கு. இதுல கன்சோல்னு இருக்கு. சோ இந்த கன்சோலை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள உங்களோட அவுட்புட் வந்து ஷோ ஆகும். ஓகே ஓகே, சோ நான் இப்ப என்ன பண்றேன், நெக்ஸ்ட் பேசிக்கா வேரியபிள்ஸ்னா என்னன்னு தெரியணும் நமக்கு. ஜாவா ஸ்கிரிப்ட்ல பொதுவாவே வேரியபிள்ஸ் வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு ஃபிக்ஸ்டு வேல்யூஸ், இன்னொன்னு வேரியபிள் வேல்யூஸ். பேசிக்கா வேரியபிள்ஸ் அண்ட் லிட்ரல்ஸ். வேரியபிள்ஸ்னா என்ன, லிட்ரல்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்க கோடிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா உங்களுக்கு வேரியபிள்ஸ் தெரியும். வேரியபிள்ஸ்னா என்ன, இப்ப ஏ இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்தனா இதுல எது வேரியபிள் எது கான்ஸ்டன்ட் வேல்யூ, இது கான்ஸ்டன்ட் வேல்யூ, இந்த ஏங்கிறது வேரியபிள் அப்படிதானே. சோ நம்ம ஒரு வேல்யூவை அசைன் பண்றதுக்கு ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேரு தான் வேரியபிள். சோ அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட்லயும் வேரியபிள்ஸ் இருக்கு. அதுல ரெண்டு வேரியபிள்ஸ், ஒன்னு ஃபிக்ஸ்டு வேல்யூஸ், இன்னொன்னு வேரியபிள் வேல்யூஸ். ஃபிக்ஸ்டு வேல்யூஸ் மீன்ஸ் இந்த 10 வந்து நம்மளால சேஞ்ச் பண்ணவே முடியாது. பட் நம்ம இந்த ப்ரோக்ராம்ல ஏ இஸ் ஈக்குவல் டு 10 கொடுப்போம். அதே வேற ஒரு ப்ரோக்ராம்ல அதே ஏ இஸ் ஈக்குவல் டு 5 கொடுப்போம். தட் மீன்ஸ் இது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அதனாலதான் இதுக்கு பேரு வேரியபிள், இதுக்கு பேரு கான்ஸ்டன்ட்ஸ் சொல்லுவோம். இந்த வேரியபிளை இன்னொரு ஒரு நேம் என்ன சொல்லலாம்னா ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். ஐடென்டிஃபையர் மீன்ஸ் நான் வந்து இன்பில்ட்டா இருக்கக்கூடியது வந்துட்டு இன்பில்ட்டா நம்ம கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். அது வேற. ஐடென்டிஃபையர்னா யூசரா நானா ஒரு நேம் டிக்ளேர் பண்றேன்ல. இப்ப நான் அந்த ஏங்கிற நேம் நான் தானே டிக்ளேர் பண்ணேன். பட் கன்சோல் டாட் லாக்ங்கிறது அது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல அவங்க இன்பில்ட்டா வச்சிருக்கக்கூடிய கோட்ல உள்ள கீவேர்டு. பட் இந்த ஏங்கிற வேரியபிளோ இல்லைன்னா நான் இப்ப டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து நானே கிரியேட் பண்ணுது. சோ இதுக்கு பேரு தான் என்னது ஐடென்டிஃபையர். சோ இந்த 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 நேம் இருக்குல்ல, வேரியபிள் நேமுக்கு பேர் தான் ஐடென்டிஃபையர். சோ இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. எப்படி கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட வேரியபிள்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கணும், கண்டிப்பா ஒரு லெட்டரா தான் இருக்கணும். நீங்க நம்பரை வந்து வேரியபிளா கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாது. ஏன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட். அதே மாதிரி நம்மளோட வேரியபிள்ல டாலர் சைன் கொடுத்துக்கலாம், அண்டர் ஸ்கோர் இருந்துக்கலாம், எதுனாலும் இருந்துக்கலாம். நம்பர் வந்து ஒரு பார்ட்டா இருக்கலாமே தவிர ஒன்லி இந்த மாதிரி நம்1 அப்படின்னு நீங்க கொடுக்கலாம். ஆனா நீங்க என்ன கொடுக்க முடியாது, 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கொடுக்க முடியாது. அதே மாதிரி இப்படியும் கொடுத்துக்கலாம், நம் அண்டர் ஸ்கோர் இந்த மாதிரி நம்ம வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, சோ இல்லைன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா ஏதாவது டாலர் சிம்பிள் மாதிரி. ஓகே, இந்த மாதிரி நம்ம வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே, நான் இப்போ சில வந்துட்டு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி டிக்ளேர் பண்ணுவேன், இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணுவேன். அப்படிதானே. இல்ல இப்ப நான் கேரக்டரை டிக்ளேர் பண்ண போறேன் அப்படின்னா கேர் டெக்ஸ்ட்ங்கிற
ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன். அதுக்கு என்ன டேட்டா டைப்ல இருக்கு? கேர்ங்கிற டேட்டா டைப்ல இருக்கு. சோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்ன நெசசிட்டி கிடையாதுன்னா, நீங்க எந்த வேரியபிளுக்குமே அதோட டேட்டா டைப்ப மென்ஷன் பண்ண வேண்டாம். டிக்ளேர் பண்ணும்போது. பட் அதுக்கு அல்டர்னேட்டிவா நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா, 3 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. லெட், வேர், கான்ஸ்ட். ஓகே. நீங்க ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்ணும்போது இப்படிதான் டிக்ளேர் பண்ணுவீங்க. ஒரு நம்ம ஜாவா மத்த லாங்குவேஜஸ்ல எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்? இன்ட் இல்ல கேர் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டேட்டா டைப் அப்புறம் அந்த வேரியபிளோட நேம் டிக்ளேர் பண்ணுவோம். நான் வந்து சொல்லிட்டே போறேன். இன் பிட்வீன்ல உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஸ்டாப் பண்ணி மைக் அன்மியூட் பண்ணிட்டு கேட்டுருங்க. ஓகேவா? டவுட் இருக்கும்போது கேட்டுருங்க. ஓகே. சோ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா, வேர்ன்னு நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். இல்ல லெட் இல்லன்னா கான்ஸ்ட். இந்த மாதிரி 3 டைப்ல டிக்ளேர் பண்ணுவோம். நார்மலா சி புரோகிராமிங்லயோ இல்ல பைத்தான்லயோ பைத்தான்ல இல்ல. நம்ம சி புரோகிராமிங் வச்சு நான் சொல்றேன். சி புரோகிராமிங்ல இந்த மாரி இன்ட், கேர்ன்னு டிக்ளேர் பண்றத விட, இங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல நீங்க என்ன வேரியபிள், என்ன டேட்டா டைப்லனாலும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். அந்த டேட்டா டைப்ப டிக்ளேர் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பட் இது லெட் அல்லது நீங்க இப்ப லெட் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்ணணும். இதுல எதுக்கு லெட் யூஸ் பண்ணணும்? எதுக்கு வேர் யூஸ் பண்ணணும்? எதுக்கு கான்ஸ்ட் யூஸ் பண்ணணும்? நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அடுத்து. நான் ஒண்ணு இந்த மாதிரி லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 இல்லனா வேர் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஹெல்லோ இல்லனா கான்ஸ்ட். இந்த மாதிரி 3 டைப்ல டிக்ளேர் பண்ணலாம். ஒண்ணு ஒரு வேரியபிள நீங்க லெட்ன்னு டிக்ளேர் பண்ணலாம். இல்ல வேர்ன்னு டிக்ளேர் பண்ணலாம். இல்ல கான்ஸ்ட்ன்னு டிக்ளேர் பண்ணலாம். சோ அது என்ன டேட்டா டைப்னாலும் இருந்துக்கலாம். பிரச்சனை இல்ல. பட் நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த 3 கீவேர்ட்ல ஏதாவது ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணணும். லெட், வேர், கான்ஸ்ட். சோ இந்த லெட், வேர், கான்ஸ்ட்க்கு என்னென்ன டிஃபரன்ஸ்ன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கான்ஸ்ட் எடுத்துக்கிடுவோம். கான்ஸ்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ என்னோட ப்ரோக்ராம்ல நான் என்ன டிக்ளேர் பண்றேன்னா, கான்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு, இங்க நான் கன்சோல் டாட் லாக்ல என்ன பண்றேன்னா, எக்ஸ பிரிண்ட் பண்றேன். சிம்பிளா ஒரு ப்ரோக்ராம். எக்ஸ்ங்கிற வேரியபிள்ல டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் அதை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். என்ன இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன்? 5 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷனுக்கு இனிஷியலைசேஷனுக்கும் டிஃபரன்ஸ் புரியணும் உங்களுக்கு. இப்படி கொடுத்தா அதுக்கு பேரு டிக்ளரேஷன். ஓகேவா? இப்படி கொடுத்தா அதுக்கு பேர் என்னது? டிக்ளரேஷன். சோ நீங்க ஜஸ்ட் ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்றீங்க அவ்வளவுதான். அதுக்கு ஒரு வேல்யூவ நீங்க அசைன் பண்ணி குடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு பேரு இனிஷியலைசேஷன். சோ நீங்க கான்ஸ்ட் என்ன பண்ண முடியாது? வெறும் டிக்ளரேஷன் மட்டும் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா அந்த வேல்யூக்கு ஒரு ஒரு வேரியபிளுக்கு கண்டிப்பா ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு வேரியபிள கான்ஸ்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்க கோடிங்ல எந்த இடத்துலயுமே அந்த வேரியபிளோட வேல்யூவ உங்களால சேஞ்ச் பண்ணவே முடியாது. கான்ஸ்ட் அப்படின்னாலே கான்ஸ்டன்ட். அந்த வேரியபிளோட வேல்யூவ அதுக்கடுத்து உங்களோட ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல வெயிட் அ மினிட். அதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியாது? அந்த வேரியபிளோட வேல்யூவ சேஞ்ச் பண்ணவே முடியாது. சோ நான் இப்ப இத பிரிண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பிரிண்ட் ஆயிருக்கு? அந்த எக்ஸோட வேல்யூ எனக்கு இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. சோ கான்ஸ்ட்ட எதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னா, ஒரு வேல்யூவ நீங்க ஃபிக்ஸ்டா வைக்க போறீங்க. அதுக்கப்புறம் அந்த வேல்யூவ நான் அந்த புரோகிராம்ல சேஞ்சே பண்ண மாட்டேன். அப்டின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா, கான்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். இதே இந்த வேல்யூவோட இப்ப நமக்கு என்ன வந்திருக்கு? அசைன்மென்ட் டூ கான்ஸ்டன்ட் வேரியபிள். நம்மளோட வேரியபிள் எக்ஸ் என்ன பண்ணியிருக்கேன்? கான்ஸ்டன்ட் வேரியபிளோட அசைன் பண்ணியிருக்கேன். நான் அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா, அந்த எக்ஸ சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றேன். அந்த எக்ஸோட ஒரு 2வ ஆட் பண்ண ட்ரை பண்றேன். அப்ப எனக்கு என்ன வருது? ஒரு எரர் வருது. சோ என்னால அந்த வேரியபிள சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த வேரியபிளுக்கு ஃபர்ஸ்ட் நான் கான்ஸ்டன்ட் சொல்லி ஒரு வேல்யூ அசைன் பண்ணேன்னா அந்த வேல்யூ தான். அதுக்கப்புறம் நீங்க அத மாடிஃபை பண்ணவோ, சேஞ்ச் பண்ணவோ ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். இதே நான் லெட் வேர் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்றேன். ஓகே.
let x is equal to 8 ன்னு டிக்ளேர் பண்ணிட்டு இப்ப எனக்கு என்ன ஆகுது அவுட்புட்ல 9 பிரிண்ட் ஆகுது. அப்படின்னா என்ன இருக்குன்னா நீங்க லெட் யூஸ் பண்ணா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க லெட்டுக்கு பதிலா வேர் யூஸ் பண்றேன். ஓகே, இப்ப என்ன அவுட்புட் வருது பார்க்கலாமா? இப்போ என்ன ஆகுது, நமக்கு அவுட்புட்ட ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் 8 டிக்ளேர் பண்ணிருந்தோம், அதுக்கப்புறம் 1 ஆட் பண்ணி 9 இங்க பிரிண்ட் ஆகுது. சோ இப்போ நமக்கு எரர் வரல. சோ நீங்க லெட்லயும் வேர்லயும் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எப்பனாலும் உங்க கோட்ல மாடிஃபை பண்ணிக்கலாம். பட் கான்ஸ்ட்ல நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, கான்ஸ்ட் வந்துட்டு ஃபிக்ஸ்டு வேல்யூனா அந்த ஃபிக்ஸ்டு வேல்யூ தான், அதுக்கப்புறம் அதை சேஞ்சே பண்ண முடியாது. ஓகே, இப்போ உங்களுக்கு டவுட் வரும். ஓகே, லெட்லயும் வேரும் ஒரே மாதிரினா அப்ப அது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், நம்ம எதை லெட்னு டிக்ளேர் பண்ணணும் எதை வேர்னு டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு டவுட் வரும். சோ லெட்டுக்கும் வேருக்கும் ஒரு காமனான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா லெட் வேர்ங்கிறது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஸ்கோப், லெட்ங்கிறது ஒரு பிளாக் ஸ்கோப். சோ அதுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அண்ட் தென் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். சோ ஃபங்க்ஷன் எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்னா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஃபங்க்ஷன் எப்படி டிக்ளேர் பண்ணணும்னா, சோ இன்னைக்குள்ள கான்செப்ட் எல்லாத்தையுமே கொஞ்சம் நான் ஸ்பீடா போவேன். சோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ ஃபங்க்ஷனை எப்படி ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தாச்சு, ஒரு வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணணும்னு பார்த்தாச்சு. அடுத்து நான் இப்ப என்ன பார்க்க போறேன்னா ஒரு ஃபங்க்ஷனை எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு நான் பார்க்க போறேன். அதுக்கு நீங்க என்ன கீவேர்டு யூஸ் பண்ணணும்னா ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்றதுக்கு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணணும். அண்ட் தென் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் நீங்க கொடுக்கணும். சோ என்னோட ஃபங்க்ஷனோட நேம், ஓகே, என்னோட ஃபங்க்ஷனோட நேம் நான் என்ன வச்சுக்கிறேன், டெஸ்ட்னு வச்சுக்கிறேன். அண்ட் தென் இந்த டபுள் கோட்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஓகே, சாரி, பேரான்தசிஸ் கண்டிப்பா இருக்கணும். உங்களோட ஃபங்க்ஷனோட நேம் பக்கத்துல அந்த பேரான்தசிஸ் கண்டிப்பா இருக்கணும். அடுத்து ஒரு ஓப்பனிங் பிரேஸ், க்ளோஸ் பிரேஸ். ஸோ இந்த கர்லி பிரேசஸ் ரெண்டுத்தையும் போட்டுட்டு இதுக்கு அடுத்து நீங்க என்ன கோட் வேணுமோ அந்த கோடை நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எழுதிக்கலாம். ஸோ நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன கோட் எழுதிக்கிறேன்னா console.logல அதே மாதிரி ஒரு ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு நேம் வச்சுக்கிறேன். சோ இதுதான் என்னோட ஃபங்க்ஷன். சோ நீங்க ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்றது எப்படி பண்ணணும், ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இந்த கீவேர்டு பிளஸ் உங்களோட ஃபங்க்ஷனோட நேம். ஃபைனலா நீ என்ன பண்ணணும்னா இப்ப இதை ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்ல எதுவுமே ரன் ஆகாது. எனக்கு அவுட்புட்ல என்ன பிரிண்ட் ஆயிருக்கணும், console.logல இங்க நான் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கேன், அது எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஆனா எனக்கு இங்க பிரிண்ட் ஆகாது. ஏன் பிரிண்ட் ஆகாது அப்படின்னா நான் ஃபங்க்ஷனை டிக்ளேர் மட்டும்தான் பண்ணிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனை எப்போ கால் பண்றனோ அப்பதான் எனக்கு என்ன ஆகும், அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி எனக்கு அதோட உள்ள கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நான் இப்ப என்ன பண்றேன்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். சோ அந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணணும், ஜஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு அந்த இதை மட்டும் கால் பண்ணா போதும், அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிரும். சோ எனக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு, ஃபங்க்ஷன் கால் ஆனதுக்கு அப்புறம் ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. சோ நீங்க ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்றதுக்கு ஃபங்க்ஷன் கீவேர்ட், அந்த நேம் அண்ட் தென் அந்த செட் ஆஃப் கோட், ஃபைனலா அந்த ஃபங்க்ஷனோட கால், அந்த நேம் வச்சு நீங்க கால் பண்றீங்க, அவ்வளவுதான். இப்படிதான் நீங்க வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணணும். ஓகே, சோ நம்ம இப்ப என்னதுக்குள்ள வந்துடலாம் அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்குள்ள வரலாம். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்னது, இஃப், எல்ஸ் இதெல்லாம் வச்சு எழுதுவோம்ல, அதான் ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். நான் என்ன பண்றேன், இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் சிமிலர் டு உங்களுக்கு இது மாதிரிதான், சி மாதிரிதான். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், மூணுமே இருக்கும். இஃப் எல்ஸ், இஃப் எல்ஸ் மீன்ஸ் இஃப் அதுக்கப்புறம் எல்ஸ் இருக்கும். எல்ஸ் இஃப் நம்ம இதுல சி ப்ரோக்ராமிங்ல யூஸ் பண்ற மாதிரி எல்ஸ் இஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்க வந்துட்டு இஃப் இங்க வந்து ஒரு ப்ரோக்ராம்ல என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு எக்ஸ்ங்கிற வேரியபிளை இங்க டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே, மேல வேர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா கண்டிஷன் செக் பண்றேன். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகணும், console.logல ஓகே, இல்ல அப்படின்னா எல்ஸ்.
இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே உங்களுக்கு சி புரோகிராமிங் சின்டாக்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஓகே. அதுலயும் இதே மாரி நீங்க இஃப் குடுப்பீங்க. அப்புறம் கர்லி பிரேசஸ்க்குள்ள ஐ மீன் பேரான்தீசிஸ்க்குள்ள கண்டிஷன் குடுப்பீங்க. அந்த கண்டிஷனுக்கு அப்புறம் திருப்பி கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி, அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா என்ன கோட் எக்ஸிக்யூட் ஆகுமோ அத இங்க குடுத்திருக்கேன். இன் கேஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா, எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல console.logல நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்? ஃபால்ஸ். அவ்வளவுதான். சோ ஃபைனலா அந்த ஃபங்ஷன கால் பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம வந்துட்டு ஆ இன்னொன்னு உங்களுக்கு தெரியும் தானே? குளோபல் டிக்ளரேஷன், லோக்கல் டிக்ளரேஷன். இப்போ இந்த கொஸ்டினுக்கு ப்ளீஸ் யாராவது ஒருத்தவங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஆ இது வந்துட்டு இப்ப நான் அந்த எக்ஸ குளோபல் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேனா? இல்ல லோக்கல் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேனா? எனிஒன்? குளோபல் டிக்ளரேஷனா? அது லோக்கல் டிக்ளரேஷனா? வெரி குட். குளோபல். ஓகே. கரெக்ட். சோ குளோபல் டிக்ளரேஷன். லோக்கல் டிக்ளரேஷன்னா என்னது? இப்போ நான் இந்த இஃப்க்குள்ள ஏதாவது ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். வேர் y is equal to 5 அப்படின்னு நான் இங்க வந்து டிக்ளேர் பண்ணிருக்கேன் அப்படின்னா இது வந்து லோக்கல் டிக்ளரேஷன். பட் இந்த எக்ஸ்ங்கிறது வந்து ஒரு குளோபல் வேரியபிள். அது வந்து ஒரு குளோபல் டிக்ளரேஷன். ஓகே. சோ இப்போ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் இப்ப நான் அவுட்புட் பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கு? சோ இந்த கண்டிஷன் ட்ரூ. அதனால எனக்கு வந்துட்டு ட்ரூன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இன் கேஸ் எனக்கு 2, 3 கண்டிஷன்ஸ் வைக்கிறேன் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா எல்ஸ் இஃப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ நான் இப்போதைக்கு இந்த கண்டிஷன் வச்சு பேசிக்கா ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் தென் ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தென் ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் எப்படி அப்படிங்கறத பார்த்துருக்கோம். இப்ப நான் இந்த டிஃபரன்ஸ்க்கு வரேன். எந்த இடத்துல வேர் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல லெட் யூஸ் பண்ணணும். ஓகே. சோ 2 காமனான டிஃபரன்ஸ் என்னது அப்படின்னா, கான்ஸ்ட் வந்து தனி. கான்ஸ்ட் வந்து உங்களால அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த லெட் வேர் கான்ஸ்ட் நீங்க கண்டிப்பா ஜாவாஸ்கிரிப்ட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நெக்ஸ்ட் டாபிக் உள்ளே போகணும். ஓகேவா? அதனாலதான் அது திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். சோ வேரும் லெட்டுக்கும் என்ன இன்னும் மெயினான கீ டிஃபரன்ஸ் அப்படின்னா, வேர்ல உங்களுக்கு ரீடிக்ளரேஷன் இன் த சேம் பிளாக் இஸ் அலோவ். பட் வந்து லெட்ல இஸ் நாட் அலோவ். இப்போ இன்னொரு ஒரு டிஃபரன்ஸ் என்ன சொன்னா, வேர்ங்கிறது ஃபங்க்ஷன் ஸ்கோப்டு, பிளாக் லெட்ங்கிறது பிளாக் ஸ்கோப்டு. சோ நான் இங்க டெஸ்ட்ங்கிற ஒரு வேரியபிள் வச்சிருக்கேனா, இப்போ நான் இந்த கண்டிஷனை வந்துட்டு ம், இங்க நான் கண்டிஷன் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா, இஃப் ஆஃப் ட்ரூ. இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இஃப் கண்டிஷன் ட்ரூவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் எனக்கு இந்த இஃப்க்குள்ள உள்ள ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா நான் என்ன கொடுக்கணும்னா இஃப் ஆஃப் ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும்னு அர்த்தம். நம்ம சில கூட கொடுப்போம் ஒயில் ஆஃப் ஒன்னுன்னு கொடுப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஒயில் வந்து ஒயில் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, அந்த ஒயில் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரிதான் இஃப் ஆஃப் ட்ரூ அப்படின்னா இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ, அதனால எனக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த இஃப் ஆஃப் ட்ரூல ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்றேன். எதுல டிக்ளேர் பண்றேன்னா வேர்ல டிக்ளேர் பண்றேன். வேர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ இந்த இதுல எது ஃபங்க்ஷன்? இந்த டெஸ்ட்ல இருந்து இந்த எல்லோ கலர் கர்லி பிரேஸ்ல இருந்து அடுத்த எல்லோ கலர் கர்லி பிரேஸ் வரைக்கும் ஃபங்க்ஷன். அப்புறம் இதுல உள்ள பிளாக் எது? இந்த இஃப்ங்கிறது ஒரு பிளாக். இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். நான் என்ன சொன்னேன்? வேர்ங்கிறது ஃபங்க்ஷன் ஸ்கோப்னு சொன்னேன். ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த வேர்ல உள்ள டிக்ளேர் பண்ண இந்த வேரியபிள இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே. எனக்கு பிரிண்ட் ஆகுதான்னு பாக்கலாமா? எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன்? இத இந்த பிளாக்குக்குள்ளதான் நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். பொதுவா ஒரு வேரியபிள நீங்க குளோபலா டிக்ளேர் பண்ணீங்கன்னா எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே ஒரு பிளாக்குக்குள்ள டிக்ளேர் பண்ணீங்கன்னா அந்த பிளாக்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா நீங்க வேர்ல ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்றீங்க அப்படின்னா அது ஒரு பிளாக்குக்குள்ள இருக்குன்னா அந்த பிளாக் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கு. அப்படிதானே? சோ நீங்க இந்த பிளாக்குக்குள்ள டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எங்கனாலும் நீங்க அந்த வேரியபிள யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே.
இந்த பிளாக்குள்ள நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோம். பட் இந்த பிளாக் இருக்கக்கூடிய இந்த ஃபங்ஷனுக்குள்ள நம்ம எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வேர்ல. ஓகே. ஆனா லெட்ல அப்படி கிடையாது. சோ நீங்க லெட்ல அதே கான்செப்ட ட்ரை பண்ணீங்கன்னா, லெட் வந்து பிளாக் ஸ்கோப்டு. சோ அதனால நம்மளால என்ன பண்ண முடியாது? அந்த பிளாக்க தாண்டி நம்மளால எங்கேயுமே அத யூஸ் பண்ண முடியாது. இங்க எரர் வருதா? பட் நமக்கு என்ன பண்ண முடிஞ்சுச்சு? வேர்ல டிக்ளேர் பண்ணப்போ அது ஃபங்ஷன் ஸ்கோப்டா இருந்ததுனால, நம்ம அந்த பிளாக் இருக்கக்கூடிய ஃபங்ஷன்ல எங்கனாலும் அத யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபங்ஷனுக்குள்ள எங்கனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அத தாண்டி யூஸ் பண்ண முடியாது. அதே அந்த ஃபங்ஷன தாண்டி வெளியில நான் அத பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா, அத பிரிண்ட் பண்ண முடியாது. இப்ப நான் இத வேர்ல டிக்ளேர் பண்ணி, இந்த ஃபங்ஷனுக்குள்ள நான் இத யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபங்ஷன தாண்டி இங்க நான் வந்து அத கன்சோல் டாட் லாக்ல பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணா எனக்கு எரர் அடிக்கும். ஓகே. இப்ப இங்க நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது எனக்கு எரர் அடிக்கும். இங்க வந்து எனக்கு எரர் அடிக்குதா? சோ, அப்ப நான் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணா எனக்கு எரர் அடிக்கும். பட் நான் அந்த ஃபங்ஷனுக்குள்ள பிரிண்ட் பண்ணா எனக்கு ஒண்ணும் பண்ணாது. பட் லெட்ல வந்துட்டு நீங்க ஒன்லி எந்த பிளாக்குக்குள்ள டிக்ளேர் பண்றீங்களோ, அந்த பிளாக்குக்குள்ள மட்டும் தான் நம்ம அத யூஸ் பண்ண முடியும். ஓகே. அதே மாதிரி வேர்லயும், லெட்லயும் இன்னொரு ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க வேர்ல டிக்ளேர் பண்ணிறீங்க அப்படின்னா, இப்போ அதே எக்ஸ நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், ஆல்ரெடி ஒரு வேல்யூவ டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த வேர வந்து சேஞ்ச் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதே இத நான் லெட்ல பண்றேன். ஓகே. இது நோ ப்ராப்ளம். நீங்க இத மட்டும் நினைவு வச்சுக்கோங்க. ஃபங்ஷன் ஸ்கோப்டு இது எது ஃபங்ஷன் ஸ்கோப்? வேர் வந்து ஃபங்ஷன் ஸ்கோப்டு. லெட் வந்து பிளாக் ஸ்கோப். ஒரு பிளாக்குக்குள்ள மட்டும் தான் நம்ம அத யூஸ் பண்ண முடியும். அத தாண்டி யூஸ் பண்ண முடியாது. வேர் அப்படி இல்ல. நீங்க அத ஒரு பிளாக்ல டிக்ளேர் பண்ணினாலும் அந்த ஃபங்ஷனுக்குள்ள நீங்க யூஸ் பண்ணலாம். குளோபலா டிக்ளேர் பண்ணா எங்கனாலும் யூஸ் பண்ணலாம். அது ப்ராப்ளம் இல்ல. அதுக்கு அடுத்து என்னது அப்படின்னா, கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாது. லெட்லயும், வேர்லயும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்து என்ன பண்ணிக்கலாம்? அந்த வேல்யூவ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இந்த கான்செப்ட் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஃபங்ஷன்ஸ், கண்டிஷன்ஸ் அண்ட் தென் வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ் எல்லாருக்கும் எனி டாபிக்ஸ் ஏதாவது ரிப்பீட் பண்ணலாம். ஓகே தானே? சூப்பர். சோ நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதுதான் இவங்க இங்க நிறைய கோட்ல கொடுத்திருக்காங்க. ஓகே. வேரியபிள எப்படி டிக்ளேர் பண்ணணும்ங்கிறதையும் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே. சோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போலாம். டேட்டா டைப்ஸ். சரி. இவ்வளவு படிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா, டேட்டா டைப்ஸ எல்லா லாங்குவேஜ்லயும் படிப்போம். அடுத்து லூப்ஸ் படிப்போம். ம். டேட்டா டைப்ஸ்ல மொத்தம் ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ நான் என்ன சொன்னேன்னா, டேட்டா டைப்ப நீங்க டிக்ளேர் பண்ண வேண்டாம். ஓகேவா? டிக்ளேர் பண்ண வேண்டாம். நீங்க வேற லெட் யூஸ் பண்ணியே டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஆனா, என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் என்னென்ன நேம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா, பிரிமிட்டிவ், நான் பிரிமிட்டிவ் 2 டேட்டா டைப் இருக்கு. ஒண்ணு பிரிமிட்டிவ் டேட்டா டைப், இன்னொன்னு நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ல உங்களுக்கு எத்தன டைப்ஸ் வரும்னா, நம்பரு, ஸ்ட்ரிங்கு, வந்து பூலியன், நல், அன்டிஃபைன்டு, சிம்பிள், விக்கெட். சோ நீங்க மெயினா இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தோம்னா, மெயினா நம்ம வந்து 3 டேட்டா டைப் 4 டேட்டா டைப்ஸ் நீங்க தெளிவா தெரிஞ்சா போதும். என்னதுன்னா நம்பர்ஸ், ஸ்ட்ரிங், பூலியன், அன்டிஃபைன்டு. ஓகே. இதான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ல வரும். நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ல என்ன வரும்னா ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் தான் நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ல வரும். ஓகே. ஆப்ஜெக்ட்னா என்னது? அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் அப்புறம் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ப பார்க்கலாம். பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ல ஃபர்ஸ்ட் நம்பர். நம்பர்னா என்னது? நார்மலா நீங்களே சொல்லிடுவீங்க. எல்லா இதுலயும் நம்பர்ஸ் இருக்கும். இந்த எல்லாமே நம்பர்ஸ் தான். லைக் 10, 2, 5 நம்மளோட நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். அது எல்லாமே நமக்கு பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ல வரும். சோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எனிதிங் which is enclosed by single quotes or double quotes.
ஈவன் நீங்க ஒரு நம்பரை எடுத்துட்டு போயிட்டு அந்த நம்பரை டபுள் கோட்ஸ்ல கொடுத்தீங்கன்னா கூட அதுவும் ஒரு ஸ்ட்ரிங் தான். நான் 10 எடுத்து இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்தேன்னா இப்ப 10 எதா கன்சிடர் பண்ணிக்கும்? அத வந்து ஸ்ட்ரிங்கா தான் கன்சிடர் பண்ணிக்கும். கம்பைலர் எப்படி கன்சிடர் பண்ணிக்கும்னா அந்த 10 ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு கன்சிடர் பண்ணிருக்கோம். இதுவும் ஸ்ட்ரிங் தான், இதுவும் ஸ்ட்ரிங் தான். நீங்க டபுள் கோட்ஸ்லயும் கொடுத்துக்கலாம், சிங்கிள் கோட்ஸ்லயும் கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரிங்ஸ் ஆர் என்க்ளோஸ்ட் பை டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ். ஓகே. சோ நீங்க ஒரு நம்பர் எடுத்துட்டு வந்து அதை டபுள் கோட்ஸ்ல குள்ள கொடுத்தாலும் அது வந்து ஸ்ட்ரிங்னு தான் எடுத்துக்கும். ஏன்னா கம்பைலருக்கு நம்பர் எது ஸ்ட்ரிங் எதுலாம் டிஃபரன்ஸ் தெரியாது. டபுள் கோட்ஸ் இல்லாம இருக்கிறதெல்லாம் நம்பர், டபுள் கோட்ஸ் குள்ள இருக்கிறதெல்லாம் ஸ்ட்ரிங்னு கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே. சோ அது எப்படி அதை நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது நான் அடுத்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ல சொல்றேன். சோ இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பூலியன் டேட்டா டைப் பார்க்க போறோம். பூலியன் மீன்ஸ் இங்க நான் என்ன கொடுத்தேன், இஃப் ஆஃப் ட்ரூன்னு ஒண்ணு கொடுத்துருக்கேனா, இதுதான் பூலியன் டேட்டா டைப். பூலியன்ல 2 டேட்டா டைப் உண்டு, ஒன்னு ட்ரூ இன்னொன்னு ஃபால்ஸ். அது பூலியன் டேட்டா டைப். ஒன்னு ட்ரூன்னு டிக்ளேர் பண்ணுவோம், இல்ல ஃபால்ஸ்ன்னு டிக்ளேர் பண்ணுவோம். அதான் பூலியன் டேட்டா டைப்னு சொல்லுவோம். அண்ட் தென் நல். நல் அப்படின்னா இதுல வந்துட்டு ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு, நல். நீங்க எதையாவது ஒண்ணு நல்லுன்னு டிக்ளேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் நல் வேல்யூ. நல்லுன்னா என்ன சொல்லுவோம், எதுவுமே இல்ல அப்படின்னாலும் நம்ம நல்லுன்னு சொல்லுவோம். ஓகேவா. எந்த வேல்யூமே அசைன் பண்ணல அப்படின்னா நல்லுன்னு சொல்லுவோம். அன்டிஃபைன்ட் அப்படின்னா என்னன்னா, இப்ப நான் எக்ஸுக்கு இந்த மாதிரி அசைன் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு பேர் தான் அன்டிஃபைன்ட். எக்ஸ்ங்கிற ஒரு வேரியபிள நான் மெமரியில ஸ்டோர் பண்ணிருவேன். நான் டிக்ளேர் பண்ண உடனேயே லெட் எக்ஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ண உடனே அந்த வேரியபிள் என்ன ஆயிரும், மெமரியில ஸ்டோர் ஆகிரும். பட் நான் இங்க என்ன கொடுக்கல அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு எந்த ஒரு வேல்யூமே அசைன் பண்ணல. எனக்கு எரர் அடிக்குது, நான் ரீஅசைன் ட்ரை பண்றேன், அப்ப எரர் அடிக்கும். சோ நான் இப்ப என்ன பண்றேன், இதுக்கு வந்து ஒரு வேல்யூவை அசைன் பண்ண ட்ரை பண்றேன். அப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அன்டிஃபைன்ட் அப்படின்னு வரும். ஏன்னா நான் இங்க மெமரியில ஸ்டோர் ஆயிட்டு எக்ஸ்ங்கிற வேல்யூ, பட் நான் அதுக்குள்ள எதையுமே டிஃபைன் பண்ணல, அதனால அது அன்டிஃபைன்ட். அதுக்கு பேரு அன்டிஃபைன்ட். ஓகே. பூலியன் படிச்சிட்டோம், ஸ்ட்ரிங் படிச்சிட்டோம், நம்பர் படிச்சிட்டோம். தென் அன்டிஃபைன்ட். அண்ட் தென் பிகின்ட். பிகின்ட்னா என்ன அப்படின்னா, சோ இதான் ஜாவாஸ்கிரிப்ட் நம்பருக்கு எக்ஸாம்பிள். டெசிமல் வச்சு எழுதினாலும் அதுவும் நம்பர் டேட்டா டைப் தான். டெசிமல் இல்லாம எழுதினாலும் அது நம்பர் டேட்டா டைப் தான். நீங்க சீலலாம் நிறைய படிப்போங்க, ஃப்ளோட், டபுள், அது இதுன்னு படிப்போம். பட் இங்க நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்பர் டேட்டா டைப். இது எல்லாமே நம்பர் டேட்டா டைப்ல தான் வரும். டெசிமலோட எழுதினாலும் சரி, டெசிமல் இல்லாம எழுதினாலும் சரி, எல்லாமே நம்பர் டேட்டா டைப். இதுல நீங்க என்ன பண்ணலாம், எக்ஸ்போனென்ஷியல் நோட்டேஷன்ல எழுதினாலும் அதுவும் என்னது நம்பர் டேட்டா டைப் தான். சோ நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்காது, கம்மியான டேட்டா டைப்ஸ் தான் இருக்கும் ஜாவா ஸ்கிரிப்ட்ல. நீங்க இதுக்கு வந்து நம்ம தனித்தனியா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேட்டா டைப் படிப்போம். இதுல ஆஹ் ரொம்ப சீல தான் வந்துட்டு டேட்டா டைப்ஸ் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். லாங் இன்ட்டு, டபுள், அன்சைன்டு, அன்சைன்ட் இன்ட்டு, இந்த மாதிரி நிறைய டேட்டா டைப் இருக்கும். சோ இங்க வந்து அப்படி இல்ல, எல்லாமே நம்பர் டேட்டா டைப் அப்படின்னு காமனா வந்துரும். நீங்க எக்ஸ்போனென்ஷியல் நோட்டேஷன் கொடுத்தாலும் சரி, டெசிமல்ல அதோட நோட்டேஷன் கொடுத்தாலும் சரி, இல்லைன்னா நீங்க நார்மல் நம்பரா கொடுத்தாலும் சரி, எல்லாமே நம்பர்ஸ் தான். அண்ட் தென் இன்னொரு ஒரு டேட்டா டைப் என்னன்னா பிகின்ட். பிகின்ட்னா என்னன்னா, சம்டைம்ஸ் நம்ம என்ன எழுதுவோம்னா ரொம்ப லார்ஜ் பெரிய நம்பரை கொடுக்குறோம் அப்படின்னா அதை நம்ம பிகின்ட் டேட்டா டைப்ல வரும். அது வந்து மினிமம் அது 64 தாண்டி ரொம்ப அதிகமா கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து பிகின்ட் டேட்டா டைப்ல வரும். அதர்வைஸ் நம்ம கம்மியா தான் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஓகே, அது வந்து நம்பர் டேட்டா டைப்ல வரும். இப்ப நிறைய நம்பர்ஸ் இங்கெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்களா, இவ்வளவு நம்பர்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து பிகின்ட் டேட்டா டைப். ஸ்ட்ரிங்ஸ்க்கு எக்ஸாம்பிள் இந்த இருக்குல்ல, சிங்கிள் கோட்ஸ்குள்ள கொடுத்தாலும் அதுவும் ஸ்ட்ரிங் தான், டபுள் கோட்ஸ்ல கொடுத்தாலும் அதுவும் ஸ்ட்ரிங் தான். அண்ட் தென் அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் நான் அப்புறம் சொல்றேன். அண்ட் தென் பூலியன் டேட்டா டைப். பூலியன் டேட்டா டைப்ல என்ன வரும் சொன்னேன்ல, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ ட்ரூனா நம்ம இப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். இப்ப நான் இந்த இஃப்ல ட்ரூன்னு கொடுத்துருக்கேனா, இதுக்கு பதிலா நான் லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 கொடுத்துட்டு இங்க
x is equal to 5 அப்படின்னு கொடுத்தாலும் இதுவும் என்னதான் ரிட்டர்ன் பண்ணும்? ட்ரூன்னு தான் ரிட்டர்ன் பண்ணும். ஆர் அதர்வைஸ் நான் ட்ரூன்னு கொடுத்தாலும் அதுவும் என்னதான் ரிட்டர்ன் பண்ணும்? எனக்கு ட்ரூன்னு தான் ரிட்டர்ன் பண்ணும். 1ன்னு கொடுத்தாலும் அதுவும் எனக்கு என்னதான் ரிட்டர்ன் பண்ணும்? ட்ரூன்னு தான் ரிட்டர்ன் பண்ணும். சோ இது எல்லாமே என்னது பூலியன் வேல்யூஸ். இன் கேஸ் நான் இந்த இதுல வந்துட்டு 6 இப்படி குடுக்குறேன்னா, அப்ப இது எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா எக்ஸ் நான் வந்து இங்க 5ன்னு குடுத்துருக்கேன். சோ இதுவும் எனக்கு ஃபால்ஸ்ன்னு தான் ரிட்டர்ன் பண்ணும். நான் இங்க ஃபால்ஸ்ன்னு குடுத்தாலும் எனக்கு என்னது? அது ஃபால்ஸ் தான். ஓகே. சோ இல்ல இங்க என்ன குடுக்கலாம் ஃபால்ஸ்க்கு? 0. சோ இது எல்லாமே பூலியன் டேட்டா டைப். ட்ரூ ஃபால்ஸ்ன்னு வந்துச்சுன்னா அதுல 2 வேல்யூஸ். அது ரெண்டுமே வந்துட்டு பூலியன் டேட்டா டைப்ல வரும். அண்ட் தென் அன்டிஃபைன்ட் அப்படின்னா நான் காரை இங்க அசைன் பண்ணிருக்கேன். பட் காருக்கு எந்த வேல்யூவும் டிஃபைன் பண்ணல அப்படின்னா அது அன்டிஃபைன்டுக்குள்ள வரும். ஓகே. சோ நீங்க நான் என்ன சொன்னேன்? நீங்க டைப்ப டிக்ளேர் பண்ணாததுனால, இப்ப இனிஷியலா நான் இங்க எக்ஸ வந்துட்டு 5ன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் நான் எக்ஸுக்கு எத அசைன் பண்ணியிருக்கேன்? ஒரு ஸ்ட்ரிங் அசைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து நான் போயிட்டு ஒரு அன்டிஃபைன்ட் வேல்யூ அசைன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. எந்த ப்ராப்ளமுமே கிடையாது ஜாவா ஸ்கிரிப்ட்ல. சோ நான் வந்து நம்பரா தான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அதனால நான் திருப்பி வேல்யூவ சேஞ்ச் பண்ணாலும், இதுல ஏதாவது ஒரு நம்பரா தான் சேஞ்ச் பண்ணுமே தவிர, வேற டேட்டா டைப்ல சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு எந்த கண்டிஷனுமே கிடையாது. நீங்க நம்பரா குடுத்திருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் நீங்க சேஞ்ச் பண்ணும்போது ஸ்ட்ரிங்கா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல பூலியன் வேல்யூவா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல அன்டிஃபைன்ட் டேட்டா டைப்பா கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இனிஷியலா டேட்டா டைப் எதையுமே டிக்ளேர் பண்ண போறது கிடையாது. அதனால அந்த டிக்ளேர் பண்ணாதனால நீங்க எப்பனாலும் எந்த வேரியபிளுக்குனாலும் டேட்டா டைப்ப சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. சோ டேட்டா டைப் எல்லாமே நான் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து அரேஸ்னா என்ன? ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். சோ அரேஸ்னா என்னன்னா நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ல தான் நமக்கு என்ன வரும்? ஆப்ஜெக்ட்ஸ் வரும். ஓகே. நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ல தான் நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே என்னது? பிரிமிட்டிவ். நம்ம இப்ப என்னெல்லாம் பார்த்தோம்? நம்பர்ஸ், ஸ்ட்ரிங், பூலியன், நல், அன்டிஃபைன், பிகின்ட். இந்த இந்த எல்லா டைப்புமே என்ன வரும் அப்படின்னா பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ல வரும். நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்னா என்னன்னா அதுல ஆப்ஜெக்ட் மட்டும் வரும். ஆப்ஜெக்டோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க சி ப்ரோக்ராமிங்ல டிக்ஷனரி படிச்சிருப்பீங்க அப்படிதானே? சி ப்ரோக்ராமிங்ல டிக்ஷனரி வருமா? பைத்தான்ல டிக்ஷனரி வருமான்னு எனக்கு மறந்து போச்சு. பட் ஏதோ ஒரு டிக்ஷனரியோட சின்டாக்ஸ் இப்படிதான் இருக்கும். லைக் ஒரு கீ இருக்கும். அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அண்ட் தென் ஒரு கீ அண்ட் தென் வேல்யூ. இந்த மாதிரி சின்டாக்ஸ் படிச்சிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? கீ வேல்யூ பேர்ஸ் மத்த லாங்குவேஜஸ்ல இருக்கும். பைத்தான்ல தான் நினைக்கிறேன். டிக்ஷனரின்னு வரும் ஒரு டாபிக். ஓகே. சோ அது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு கீ அண்ட் தென் அதுக்கு ஒரு வேல்யூ. அத வந்து கர்லி பிரேசஸால என்க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாரி ஒரு கீ, அதுக்கு ஒரு வேல்யூ. இந்த மாதிரி ஒரு கீ வேல்யூ பேர்ஸா இருந்துச்சு. நம்ம இங்க அத வந்து அங்க தான் டிக்ஷனரில தான் நம்ம கீ வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். பட் இங்க நம்ம என்ன சொல்லுவோம்னா, நேம் வேல்யூ பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செப்பரேட்டட் பை கமாஸால செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. என்க்ளோஸ்டு பை கர்லி பிரேசஸ். சோ நீங்க எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்ட டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா, கான்ஸ்ட் யூஸ் பண்ணி தான் டிக்ளேர் பண்ணணும். ஓகே. கான்ஸ்ட் யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு வேரியபிள் நேம் குடுத்துட்டு இந்த மாதிரி கர்லி பிரேசஸ்க்குள்ள நேம் வேல்யூ பேர்ஸா கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேரு தான் ஆப்ஜெக்ட். அண்ட் தென் அரேஸ். நான் ரெண்டுத்தையும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. அரேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அதே மாதிரி ஒரு வேரியபிள் நேம் அண்ட் தென் கான்ஸ்டுக்குள்ள ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள ஜஸ்ட் கீ வேல்யூ பேர்ஸால இருக்க தேவையில்லை. ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள ஜஸ்ட் டபுள் கோட்ஸ்ல இல்ல நம்பர்ஸா கூட கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோ நமக்கு வந்து இந்த மாதிரி கமாஸால செப்பரேட் பண்ண விட்டுருக்கோம். உள்ள ஐட்டம்ஸ் இருக்கு. சோ இதுக்கு பேரு தான் அரேஸ். ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் எப்படி இருக்கணும்? அரே டிக்ளரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். சோ இங்க ரெண்டுத்துலயுமே நோட் பண்ணீங்கன்னா ரெண்டுத்துலயுமே கான்ஸ்ட் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. இங்க என்ன பண்ணிக்கிறேன்? கான்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இதுக்குள்ள கர்லி பிரேசஸ்ல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நேம் நேம்குள்ள நீங்க
இதுல ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணும்போது டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலா நம்பர் டிக்ளேர் பண்றபோது நார்மல் இதே யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலா டபுள் கோட்ஸ் இல்லாமலே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்க வந்து டபுள் கோட்ஸ்ல நான் இன்ஃபர்மேஷன்லாம் குடுக்குறேன். நாளைக்கு சண்டைக்கு வந்துராதீங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு குடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்னது அப்டின்னா, இத நான் இது ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னது அப்டின்னா அரே. அரேவ எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்டின்னா, கான்ஸ்ட் அரே அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு, ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள நான் இப்ப ஃப்ரூட்ஸ் நேம்ஸ்லாம் டிக்ளேர் பண்றேன் அப்டின்னா, இப்படி டிக்ளேர் பண்ணிக்கலாம். அத நீங்க நம்பராவும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப நம்பரு ஃபிக்ஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். சோ இதுக்கு பேரு தான் ஆப்ஜெக்ட் அண்ட் தென் இதுக்கு பேரு தான் அரேஸ். ஓகே. ஆப்ஜெக்டை இப்படிதான் டிக்ளேர் பண்ணணும். அரேவை இப்படிதான் டிக்ளேர் பண்ணணும். சோ ஆப்ஜெக்ட்னா என்ன, அரேனா என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தென் நம்ம லூப்ஸ்க்கு போலாம். இங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல நீங்க நார்மலா ஃபார் லூப் தெரியும் உங்களுக்கு அப்படிதானே? ஃபார் லூப், வைல் லூப், டு வைல் லூப், இது எல்லா கான்செப்டும் உங்களுக்கு தெரியும். சோ நான் ஃபார் லூப், வைல் லூப், டு வைல் லூப் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு புதுசா இங்க நம்ம என்ன படிப்போம்னா ஃபாரின் லூப், ஃபார் ஆஃப் லூப் படிப்போம். அதை மட்டும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? மத்ததெல்லாம் இங்க உள்ள கோடை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுலயே நீங்க உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருப்பேன். சின்டாக்ஸ் அப்படியே உங்களுக்கு சி ப்ரோக்ராமிங்ல இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. ஓகேவா? மத்த எல்லா லூப்ஸும் ஒரே மாதிரி தான். பட் எக்ஸ்ட்ராவா இங்க 2 லூப்ஸ் மட்டும் வரும். ஒண்ணு ஃபாரின் லூப், இன்னொன்னு ஃபார் ஆஃப் லூப், இன்னொன்னு இன்ஃபைனைட் லூப். இன்ஃபைனைட் லூப்னா ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க இந்த இடத்துல கண்டிஷன் தப்பா குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ i இஸ் கிரேட்டர் தென் 5 அந்த மாதிரி ஏதாவது தப்பான கண்டிஷன் குடுத்துட்டீங்கன்னா, அந்த லூப் ஸ்டாப் ஆகாம நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல அந்த கண்டிஷன் ஸ்டாப் ஆகுற மாதிரி ஒரு கண்டிஷன் குடுக்கணும். ஆனா நம்ம இன்கேஸ் நம்மளோட லூப்ல கண்டிஷன் தப்பா குடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? அந்த லூப் கண்டினியூஸா ஸ்டாப் ஆகாம இன்ஃபைனைட் டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். அதுக்கு பேரு தான் இன்ஃபைனைட் லூப். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. சோ ஃபார் லூப், வைல் லூப் அண்ட் தென் டு வைல் லூப் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சோ ஃபார் லூப்னா எப்படின்னா ஜஸ்ட் நமக்கு என்ன இருக்கும், ஒரு ஃபார்ன்னு இருக்கும் அண்ட் தென் நமக்கு ஒரு வேரியபிள டிக்ளேர் முன்னாடியே பண்ணிட்டு வரலாம். இல்லைன்னா அங்கேயே கூட நம்ம டிக்ளேர் பண்ணலாம். சோ இதை என்ன சொல்லுவோம், இனிஷியலைசேஷன் சொல்லுவோம். அண்ட் தென் செகண்ட் இருக்கக்கூடிய பார்ட்ட கண்டிஷன் சொல்லுவோம். அண்ட் தென் தேர்ட் இருக்கிறது இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். அந்த கண்டிஷன் இருக்கும். இன்கிரிமெண்ட் ஆகும் இல்லைன்னா டிக்ரிமெண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இனிஷியலைசேஷன்ல நம்ம வழக்கமா அங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், அதோட டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணுவோம். பட் இங்க நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்னா லெட் யூஸ் பண்ணி இல்ல வேர் யூஸ் பண்ணி நம்ம டிக்ளேர் பண்ணலாம். சோ நான் இங்க லெட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணிருக்கேன். சோ லெட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணிட்டு அண்ட் தென் நான் என்ன பண்றேன், அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்கேன். சோ கண்டிஷன் கொடுக்கும்போது லூப்னாலே என்ன ஆயிட்டு இருக்கும், நம்ம ஒரு கண்டிஷன் கொடுப்போம், ஒரு இனிஷியலைசேஷன் கொடுப்போம். அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் அந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். அந்த லூப்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த செட் ஆஃப் கோட் திருப்பி திருப்பி அகைன் அண்ட் அகைன் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும். சோ நமக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அல்லது ஒரு செட் ஆஃப் கோட் அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் ஆகணும் அப்படிங்கும்போது நம்ம இங்க யூஸ் பண்ணா லூப் லூப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். சோ அதுக்காண்டி தான் இங்க நான் டிக்ளேர் பண்ணிட்டு இப்போ நான் 0 நீங்க டிக்ளேர் பண்ணிருக்கேனா, சோ ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வெல்கம் டு இன்ஃபோஸ்மேட் பிரிண்ட் ஆகும். அடுத்து நான் இங்க பிளஸ் பண்ண உடனே i வந்து 1 ஆயிரும். சோ 1 ஆகிடுச்சுன்னா அகைன் கண்டிஷன் செக் பண்ணும். சோ ஸ்டில் அது வந்து i வந்து லெஸ் தென் 5 தான் இருக்கு. சோ அகைன் ஒரு டைம் வெல்கம் டு இன்ஃபோஸ்மேட். இந்த மாதிரி until அந்த i வந்து லெஸ் தென் 5 இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகும். சோ 5 டைம்ஸ் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. சோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி ரிப்பீட் ஆகுறதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், ஐட்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை டைம் ஐட்ரேட் ஆயிருக்கு, 5 டைம்ஸ் இங்க ஐட்ரேஷன்ஸ் நடந்திருக்கு. சோ இதுக்கு பேர் தான் ஃபார் லூப். அண்ட் தென் அதோட கண்டிஷன் ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருக்கான்னு செக் பண்ணும். ட்ரூவா இருந்தா அதை எக்ஸிக்யூட் பண்ணும். இன் கேஸ் தப்பா இருந்தா அதை டெர்மினேட் பண்ணிரும். சோ இல்லைன்னா அகைன் அண்ட் அகைன் ட்ரூவா இருக்கும்போது ரன் ஆயிட்டே இருக்கும்.
சோ இங்க ஜஸ்ட் அங்க நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி இங்க ஒரு எக்ஸோட வேல்யூவை அங்க பிரிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே. ஒரு எலமெண்டோட வேல்யூவை நீங்க பிரிண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா கன்சோல் டாட் லாக்ல வந்து ஜஸ்ட் எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணுவீங்க. ஆ. இந்த இடத்துல இங்க ஏன் பிளஸ்ன்னு யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, இதே நீங்க சில யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்னா, வேல்யூ ஆஃப் எக்ஸ் கோலன் போட்டுட்டு, இந்த பெர்சன்டேஜ் டி யூஸ் பண்ணி, கமா எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். பட் இங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. கோலன் போட்டுட்டு ஜஸ்ட் பிளஸ் எக்ஸ் அப்படின்னா எக்ஸோட வேல்யூவை இந்த கோலனுக்கு அடுத்து டிக்ளேர் பண்ணிடுவோம். நான் உங்களுக்கு அதை பிரிண்ட் பண்றேன். இப்ப நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா, let x is equal to 5 ன்னு டிக்ளேர் பண்ணிருக்கேன். and then let y is equal to 6 ன்னு டிக்ளேர் பண்ணிருக்கேன். இப்ப நான் பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ண போறேன்னா, value of x அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டு, எனக்கு x ஓட வேல்யூ பிரிண்ட் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும்? ஜஸ்ட் பிளஸ் போட்டுட்டு x அவ்வளவுதான். ஓகே. அண்ட் தென் இதோட சேர்த்துட்டு எனக்கு அடுத்து என்ன வரணும்? பிளஸ் வேல்யூ ஆஃப் அப்படி பிளஸ் பிளஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதோட எனக்கு அப்படியே ஆட் பண்ணிட்டே வரக்கூடிய வேல்யூஸ் அப்படியே பிளஸ் 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 யூஸ் பண்ணி பண்ணுவோம். அவ்வளவுதான். வேற எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. வேல்யூ ஆஃப் y is இப்ப எனக்கு y ஓட வேல்யூ வரணும் அப்படின்னா பிளஸ் y. இப்ப நான் அவுட்புட்ல பாக்குறேன். சாரி 0ன்னு கொடுத்துருக்கேன்ல, அதனால அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகல, அந்த கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகல. ஓகே. இஃப் கண்டிஷன்ல இப்ப ட்ரூ மாத்திக்கிறேன். ஓகே. சோ இப்ப நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. வேல்யூ ஆஃப் எக்ஸ் 5, வேல்யூ ஆஃப் ஒய் 6 அப்படின்னு பிரிண்ட் ஆயிடும். சோ ஜஸ்ட் பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். கமா யூஸ் பண்றது வேலை இங்க நம்ம பிளஸ் யூஸ் பண்ணி எக்ஸ் பிளஸ் யூஸ் பண்ணி ஒய் அவ்வளவுதான். அண்ட் தென் ஒயில் லூப். சோ ஒயில் லூப்ல என்ன இருக்கும் அப்படின்னா, கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க அண்ட் தென் செட் ஆஃப் கோட் இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியா அது இன்கிரிமெண்ட் ஆகும். அவ்வளவுதான். இதுதான் ஒயில் லூப். ஒயில் லூப்ல எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி சின்டாக்ஸ் தெரியுங்கிறதுனால நான் இதை அவ்வளவா எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகே. அண்ட் தென் டூ ஒயில் லூப்னா என்னன்னா, அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆவது நமக்கு என்ன ஆயிரும், நம்மளோட கோட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் தான் அது கம்ப்ளீட் ஆகும். சோ நமக்கு கண்டிஷன் கொடுக்க மாட்டோம். டூல என்ன பண்ணுவோம்னா, டூல ஃபர்ஸ்ட் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை டூல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒயில்ல வந்துட்டு கண்டிஷன் கொடுக்கும். இதுனா என்ன இருக்கும், அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆவது அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆயிட்டு தான் நமக்கு கண்டிஷனே செக் பண்ணுவோம். அந்த மாதிரி டைம்ல தான் நம்ம டூ ஒயில் லூப் யூஸ் பண்ணுவோம். இதுதான் டூ ஒயில் லூப் சின்டாக்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் புதுசா நம்ம இந்த இதுல படிக்கக்கூடிய ஃபாரின் அண்ட் தென் ஃபார் ஆஃப் லூப். ஸோ நான் இதுக்கு டைரக்டா எக்ஸாம்பிளுக்கு போயிடுறேன். இது எல்லாத்தையுமே நான் கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபாரினுக்கும் ஃபார் ஆஃப்க்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி. ஓகே. நான் அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா, மை ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்றேன். அடுத்து என்ன பண்றேன்னா, ஃபார் லெட்ல ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிள் என்ன பண்ணிக்கிறேன், கீ அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன் மை ஆப்ஜெக்ட். எதுக்கு நம்ம இதை ஃபாரின் அப்படின்னு சொல்றோம்னா, இந்த இடத்துல ஃபார் அண்ட் தென் இந்த இடத்துல நம்ம இன்னு யூஸ் பண்ணிருக்கோமா, இதனாலதான் இது ஃபார் இன் லூப். அண்ட் தென் கன்சோல் டாட் லாக்ல நான் என்ன பண்ண போறேன், கீ கமா மை
சோ இதுல நம்ம ஆப்ஜெக்ட்ல என்ன சொன்னோம்? இந்த எக்ஸ்ங்கிறது கீ அண்ட் தென் அதோட வேல்யூ அடுத்து இருக்கக்கூடியது வேல்யூ. இப்போ ஒரு அரேக்குள்ள உங்களுக்கு ஐட்ரேட் ஆகணும். பொதுவா நம்ம வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் லூப்ப ஒரு எலமெண்ட்டுக்குள்ள உள்ள ஒவ்வொரு ஐட்டம்குள்ளேயும் எனக்கு விசிட் பண்ணணும். இப்ப இதே இங்க அரே கொடுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சீல எல்லாம் என்ன கொடுத்திருக்கோம்னா ஒரு அரே கொடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த அரேல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் விசிட் பண்ணி ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒவ்வொரு எலமெண்ட்குள்ளேயும் விசிட் பண்ணி பிரிண்ட்எஃப்ல வந்துட்டு அந்த எலமெண்ட் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம் பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ 1 2 3 4 இருந்துச்சுன்னா ஃபாரின் லூப் வந்துட்டு அந்த அரே லென்த் வரைக்கும் கொடுத்துட்டு அப்புறம் அந்த அவுட்புட்ல வந்துட்டு அந்த அரேக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐட்டம்ஸையும் டிஸ்ப்ளே பண்ணுவோம். அதே மாதிரி இப்ப எனக்கு ஆப்ஜெக்ட் குள்ள இருக்கக்கூடிய கீ அண்ட் தென் அதோட வேல்யூஸ எனக்கு ஆக்சஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபாரின் லூப் யூஸ் பண்ணுவேன். ஓகே, சோ இப்ப இது என்ன அவுட்புட்ட கொடுக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கும். எக்ஸ்ங்கிறது கீ அதோட வேல்யூ 1 அண்ட் தென் ஒய்ங்கிறது கீ அதோட வேல்யூ 2 இசட்ங்கிறது கீ அண்ட் தென் அதோட வேல்யூ 3. சோ இது என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் கீங்கிற வேல்யூ கீங்கிற வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோம். இந்த கீ எதை அசைன் பண்ணிக்கும்னா அந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல அதுல உள்ள ஒவ்வொரு கீஸும் இந்த கீழ போய் அசைன் ஆயிரும் இன் மை ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கீஸ். அப்போ இங்க எத்தனை கீஸ் இருக்கோ அத்தனை டைம் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். லெட் கீ இன் மை ஆப்ஜெக்ட் அப்படின்னு கண்டிஷன் கொடுக்கணும்ல ஃபார் லூப் எத்தனை டைம் ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகணும்னு. அதுக்குதான் என்னன்னு கொடுத்துருக்கோம்னா லெட் கீன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி இன் மை ஆப்ஜெக்ட். சோ மை ஆப்ஜெக்ட்ல 3 கீ இருந்துச்சுன்னா 3 டைம் இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். இதே நான் இங்க வந்து 4 கீ கொடுத்திருக்கேன் அப்படின்னா ஏ அப்படின்னு கொடுத்து இன்னொரு ஒரு வேல்யூ கொடுத்திருக்கேன். 4 கீஸ் கொடுத்திருந்தேன்னா 4 டைம் எனக்கு இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். சோ ஒவ்வொரு டைம் எக்ஸிக்யூட் ஆகும்போது எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அது கரண்டா இருக்கக்கூடிய அந்த கீயும் அதுக்கப்புறம் அந்த கீயோட வேல்யூ மை ஆப்ஜெக்ட் ஆஃப் கீ. இது எதுக்கு அப்படின்னா அந்த கீயோட வேல்யூ ஆக்சஸ் பண்றதுக்கு. சோ மை ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற அரேல ஐ மீன் ஆப்ஜெக்ட்ல உள்ள அந்த கீயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். அதனாலதான் நான் இதை எது பண்ணிருக்கேன் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள கொடுத்துருக்கேன். சோ அதுல உள்ள வேல்யூவை எனக்கு பிரிண்ட் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட டிக்ளேர் பண்ணிருக்கேன். அதுக்குள்ள கீ வேல்யூ பேர்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் ஃபார் இன் லூப் யூஸ் பண்ணி லெட் கீ இன் மை ஆப்ஜெக்ட் மை ஆப்ஜெக்ட் உள்ள எத்தனை கீஸ் இருக்குதோ அத்தனை டைம் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு கீ இருக்கு. சோ அப்ப என்ன எக்ஸிக்யூட் ஆகும்? அந்த கீயோட வேல்யூ அண்ட் தென் அந்த கீக்குள்ள ஐ மீன் கீயோட நேம் அண்ட் தென் மை ஆப்ஜெக்ட் ஆஃப் கீல அந்த கீயோட வேல்யூ அதுதான் இங்க எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. x1 அப்படின்னு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அடுத்து என்ன ஆகும்? திருப்பி பார்ப்போம். திருப்பி இன்னொரு ஒரு கீ இருக்கு y. சோ அப்ப அந்த ஒய்யோட நேம் அண்ட் தென் அந்த ஒய்யோட வேல்யூ 2 அது அடுத்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். அடுத்து என்ன இருக்கும்? இங்க இன்னொரு ஒரு கீ இருக்கு. சோ Z until எத்தனை கீஸ் அந்த ஆப்ஜெக்ட் குள்ள இருக்கோ அத்தனை கீஸ் குள்ளே என்ட்ரி பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி கோட எக்ஸிக்யூட் பண்ணும். நம்ம இங்க ஜஸ்ட் அந்த வேல்யூ அந்த கீயும் அதோட வேல்யூவை மட்டும் இங்க பிரிண்ட் பண்ற மாதிரி கோட் எழுதிருக்கோம். சோ நமக்கு அந்த கீயும் அதோட வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆகுது. சோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ள நீங்க ஒவ்வொரு எலமெண்ட்டையா ஒவ்வொரு கீஸ்க்கா என்டர் ஆகணும் அப்படின்னா நீங்க ஃபாரின் லூப் யூஸ் பண்ணுவீங்க. அதே ஃபார் ஆஃப் லூப் எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அரேக்குள்ள நீங்க என்டர் ஆகணும். ஒரு அரேல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸை என்டர் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா ஃபார் ஆஃப் யூஸ் பண்ணணும். நான் இங்க ஒரு அரே வச்சுக்கிறேன். ஓகே, சரிக்காமா யூஸ் பண்ணும். இப்ப நான் இங்க ஒரு அரே வச்சிருக்கேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஃபார் ஆஃப் லூப் யூஸ் பண்ணி அந்த அரேக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் விசிட் பண்ண போறேன். சோ இதுலயே நான் என்ன பண்ண போறேன் ஒரு வேல்யூக்கு ஃபர்ஸ்ட் லெட் வேல்யூ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு ஆஃப் அரே. சோ இது என்ன பண்ணும்? அந்த அரேக்குள்ள எத்தனை வேல்யூ இருக்கோ அத்தனை வேல்யூ வரைக்கும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப 5 வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா இந்த லூப் எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகும்? 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். சோ ஒவ்வொரு டைம் எக்ஸிக்யூட் ஆகும்போது எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த வேல்யூவை அப்படியே பிரிண்ட் பண்ணணும். சோ இப்ப இது என்ன அவுட்புட் பிரிண்ட் பண்ணும்? ஒரு அரே கிரியேட் பண்ணிருக்கேன். அதுக்குள்ள வேல்யூ 1 2 3 4 5 வச்சிருக்கேன். சோ இது என்னது 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். சோ என்ன வேல்யூ அங்க பிரிண்ட் ஆகும்?
மைக்க அன்மியூட் பண்ணிட்டு கூட சொல்லலாம். இப்ப இது என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ணும்னா, இப்ப இங்க நான் வந்து எத்தன அரேஸ் இருக்கு, அரேஸ்லோட வேல்யூஸ் 5 வேல்யூஸ் இருக்கு. சோ ஒவ்வொரு வேல்யூஸ்குள்ளயா என்டர் பண்ணி பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் 1 இருக்கா? சோ ஃபர்ஸ்ட் 1 பிரிண்ட் பண்ணும். அடுத்து என்ன? வெரி குட். கவிதா. உங்களுக்கு ஒரு சோ ஃபர்ஸ்ட் இசக்கி பாலாஜி அவங்க குளோபல் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஜஸ்ட் ஒரு அப்ரிசியேஷன் எமோஜி. ஓகே. குட். கரெக்ட். இவங்க சொன்ன மாதிரி தான் பிரிண்ட் ஆகும். இந்த வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். 1, 2, 3, 4, 5 பிரிண்ட் ஆகும். வெரி குட். ஓகே. சோ இதே மாதிரி கரெக்டா 1, 2, 3, 4 அவங்க சொன்ன மாதிரியே பிரிண்ட் ஆயிருக்கா? இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். சோ என்ன கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா, இங்க என்ன பண்ணிருக்கோம்? ஃபார் அண்ட் தென் ஆஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் மாதிரி யூஸ் பண்ணணும். ஃபார் என்ன? ஃபார் அண்ட் தென் இன். இன்சைட்ல உள்ள ஒவ்வொரு வேல்யூஸையும் ஒவ்வொரு கீ அண்ட் தென் அதுக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூஸையும் என்டர் பண்ணணும் அப்படின்னா ஃபாரின். இல்ல ஜஸ்ட் அந்த வேல்யூஸ மட்டும் எடுத்துட்டு வந்து டிக்ளேர் பண்ணணும், யூஸ் பண்ணணும். அந்த வேல்யூஸ் வரைக்கும் மட்டும் எனக்கு அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா ஃபார் வேல்யூ ஆஃப் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு அரே தான் நம்ம ஃபார் ஆஃப்ல போவோம். ஆப்ஜெக்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபாரின் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் ஃபாரின் அண்ட் தென் ஃபார் ஆஃப். ஓகே. சோ இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா, இவ்ளோ ஸ்பீடா ஜாவாஸ்கிரிப்ட் பார்க்க கூடாது. ஓகேவா? கொஞ்சம் ஸ்லோவா தான் போயிருக்கணும். பட் நம்மளுக்கு டைம் இல்லாததுனால பேசிக் கான்செப்ட் எல்லாருக்குமே ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணணும். கன்சோல் டாட் லாக்ல தான் நம்ம ஒரு பிரிண்ட் பண்ணுவோம். ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படியே பிரிண்ட் பண்ணா கன்சோல் டாட் லாக்ல கொடுப்போம். அண்ட் தென் ஒரு வேரியபிள எப்படி டிக்ளேர் பண்ணணும். அதுல லெட், வேர் அண்ட் தென் கான்ஸ்ட் அதுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோம். அப்புறம் என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம். நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன், அன்டிஃபைன், அதுக்கப்புறம் நம்ம வந்து நல் பார்த்தோம். அப்புறம் பிகின்ட் பார்த்தோம். ஸோ இந்த டேட்டா டைப்ஸ்லாம் பார்த்தோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட் அண்ட் தென் அரேஸ் பார்த்தோம். ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எப்படி டிக்ளேர் பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷன் எப்படி டிக்ளேர் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்றது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து லூப்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அதுதான் ஃபாரின் ஃபாரா புதுசா படிச்சிருக்கோம். ஃபாரின் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ்ல யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். ஃபாரா அரேஸ் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இன்னும் என்ன இருக்கு அப்படின்னா, அரே மெத்தட்ஸ் ஒண்ணு இருக்கு. சரி ஓகே. நாளைக்கு நம்ம டாம் மேனிபுலேஷன் ஈவென்ட்ஸ் பார்த்துட்டு, இன்கேஸ் நமக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா, அரே மெத்தட்ஸ் வந்து யூஸ் பார்க்கலாம். ஓகே. அது என்னன்னு மட்டும் லைட்டா ஒரு ஸ்லைட்ல பார்த்துடலாம். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருக்குன்னா இப்ப கேட்கலாம். இல்லைன்னா நம்ம செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.